இப்போலாம் ஜிம்மில் நான் வந்துட்டு 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இது ஜோக் இல்ல. இது நிஜம். 2 கார்டியோ செஷன்ஸ் அப்புறமா 2 ஒர்க் அவுட் செஷன் போவோம். ஸோ காலங்காத்தாலேயே போயிட்டு ஒரு ஆப்ஸ் ஒர்க் அவுட் ஒரு 45 to 50 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா 1 ஹவர் வாக் பண்ணோம். ஸோ அப்புறமா நேராக வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு லெமன் டீயை குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டு ஸோ அப்புறமா நம்ம ரெகுலராக எடுக்கிற மீல்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ டைம் இல்லை அப்படின்றதுக்காக வே ப்ரோட்டீனும் அப்புறமா ஆப்பிளை மட்டும் சாப்பிட்டேன். எக் ஒயிட்ஸ் அப்புறமா சாப்பிட்டாச்சு. அதே சொன்னேன்ல 5 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஜிம்லன்ட்டு. இது என்னோடய செகண்ட் ஒர்க் அவுட். போயிட்டு லெக் டே இருந்தது. ஸோ லெக் டே வந்துட்டு நம்ம காலையிலேயே முடிச்சிடலாம். ஏன்னா அப்புறமா ஈவினிங் வந்துட்டு ஜிம் கொஞ்சம் க்ரௌட் ஆகிடும். நம்ம ஃப்ரீயாக சூப்பர் செட்ஸு ட்ரை செட்ஸ் எல்லாம் போட முடியாது அப்படின்றதுக்காக லெக் டேவை காலையே முடிச்சிட்டோம். இன்னென்ன கரெக்டாக ஒரு 10 நாள் 9 டேஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய பாடி பில்டிங் ஷோக்கு அப்புறமா என்னோடய ஃபோட்டோ ஷூட்டுக்கு. அதுக்காக மேக்ஸிமமாக இப்போது புஷ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் கண்டிஷன் இப்போ இருக்கிறதுக்கு. வரும்போது அப்படியே சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அதை சமைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறமா நேராக இன்னொரு ஒர்க் அவுட்டுக்கு போயாச்சு. இப்போ போயிட்டு நம்ம அப்பர் பாடி தான் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இது 3ஆவது ஒர்க் அவுட். ஸோ இதை முடிச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் வாக் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்து மற்ற வேலைலாம் பார்த்துட்டு தூங்கியாச்சு. வரட்டா?